ஹாய் வியூவர்ஸ், பிரைஸ் லார்ட். வெல்கம் டு ஈவான் கியூட்டீஸ் கார்டன் டூர் பார்ட் 17. இன்றைக்கி கார்டன் டூரில் நம்ம ஒலிவ மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒலிவ மரம் இஸ்ரவேலருக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மரம். ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பல இடங்களில் இந்த ஒலிவ மரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஒலிவ மரத்துலேருந்து எண்ணெய் எடுத்து அந்த ஒலிவ பழங்களிலேருந்து எடுக்கப்படுகிற அந்த எண்ணெய் பல விதத்தில் அவங்களுக்கு பயன்பட்டது. உணவுக்காக பயன்படுத்தினாங்க, விளக்கு எரிப்பதற்கு பயன்படுத்தினாங்க, வியாபாரத்துக்காக பயன்படுத்தினாங்க, மருந்தாக பயன்படுத்தினாங்க. அது மாத்திரம் இல்லைங்க, ராஜாக்களை ஆசாரியர்களை அந்த காலத்தில் அபிஷேகம் பண்ணுவதற்கு இந்த ஒலிவ எண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மரத்தினுடைய சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய வேர்கள் தான். இந்த மரம் பார்ப்பதற்கு ரொம்ப அழகான மரம்லாம் கிடையாது. தேவதாரு மரம் போல உயரமான மரம் கிடையாது. வாதுமை மரத்தை போல பூக்களை பூக்கக்கூடிய மரமும் கிடையாது. ஆனால் இதனுடைய சிறப்பு என்னென்னா, இதனுடைய வேர்கள் தான். இந்த வேர்கள் பார்த்திங்கன்னா 500லேருந்து 2000 வருஷத்துக்கு பழமையான மரமாக இருந்தால் கூட அது வேர்கள் பட்டு போகாதான். அதனுடைய வேர்களில் உயிர் இருக்குமா, அதுலேருந்து புதிய மரக்கன்றுகள் உருவாகுமா. அதனால தான் 128ஆம் சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷருடைய பிள்ளைகள் அவங்க பந்தியை சுற்றில ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள்னு. ஆமாம், ஆண்டவருக்காக ஒரு பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குவோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.